இந்த மஞ்சள் பூசணிக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை மசாலா செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் டீஸ்பூன் ஆயில், 3 காஞ்ச மிளகாய், 1/4 கப் தேங்காய் துருவுனது, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி இந்த காயை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி 90% குக் ஆனதும் இது கூட நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் சிம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் மசாலா ரெடிங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.